ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு வச்சு ஒரு மயில் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க வந்து எப்படி மயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எதனா வந்து ட்ராயிங் பண்ணி வந்து கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது பின்னாடி பக்கம் திருப்பிட்டு ஃபோட்டோ நீங்கள் எதனா வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃப்ளிப் பண்ணி வந்து கேலரியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரும். எப்போவுமே வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சிடக்கூடாது. அதை வந்து திருப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து வரையணும். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை திருப்பி வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிடைக்கும். அதனால் இந்த ட்ரிக்கை மட்டும் எப்போவுமே வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பின்னாடி வந்து நீங்கள் என்ன வரைகிறீங்கனாலும் அதை வந்து திருப்பினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வரையணும். இப்போ வந்து நான் ஒரு க்யூட்டாக ஒரு மயில் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதோடய உடம்பு மட்டும் வரைஞ்சி நான் ப்ளூ கலரில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். மீதி அதோட ரெக்கை அதெல்லாம் வந்து நம்ம அந்த க்ரீன் கலரில் ஃபோம் ஷீட்டில் தான் வந்து வரைஞ்சி வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து பண்ண போகிறோம். பார்க்கவே வந்து அழகாக வந்து இருக்கும். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் பண்ணும்போது அதில் வந்து வெயில் பட்டு அழகாக அது வந்து அப்படியே மினுக்கும். அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இவங்கக்கிட்ட வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் ப்ளைன் ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து கலர் பேப்பர் இருக்குல்ல அதில் கட் பண்ணி நீங்கள் கார்ட்போர்ட்லேயுமே வந்து ஒட்டிக்கலாம். அப்போ வந்து பார்க்க வந்து அழகாக தான் வந்து இருக்கும். இப்போ வந்து இதை நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரீன் கலரில் தான் வந்து கட் பண்ண போகிறோம். மயில் வந்து நான் வந்து ஒரு குட்டியாக தான் வந்து பண்ணுறேன், ரொம்ப பெருசெல்லாம் வந்து பண்ணல. நீங்கள் வந்து இதை வச்சு உங்களுக்கு பெருசாக வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்லாம் வந்து எடுத்துட்டேன். வரைய போகும்போது நான் வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் போல், அதை நான் கவனிக்கவே இல்லை. நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தேன். நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு தோகை மாதிரி வந்து நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து ஷேப் வந்து ஒழுங்காக வந்து வரல. நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி 3 பீஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக தான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை வந்து பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் கவனிக்கல, அதனால தான் வந்து வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மயிலுக்கு வந்து தலைக்கு மேலே ஒரு 3 இது இருக்கும்ல, அது பேர் எனக்கு தெரியல. அதுதான் வந்து நம்ம வரைய போகிறோம். வரைஞ்சி அதையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லா திங்ஸையும் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணால் சூப்பரான ஒரு மயில் வந்து கிடச்சிரும். பார்க்க ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. அது ஸ்டாண்டு மாதிரி அழகாக நிற்கவுமே வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டட் பாட்டில் இருக்கும்ல, அதில் இருக்கிற மூடி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாட்டர் கேன் மூடி இல்லைனா தைலம் டப்பா மூடி இந்த மாதிரி எந்த மூடி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பெயிண்ட் மூடி வந்து இருந்துச்சு, அதை வந்து எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நடு சென்டராக வந்து அந்த ப்ளூ கலரில் உடம்பு பண்ணோம்ல அதை வந்து நடு சென்டரில் இருக்கிற மாதிரி நிற்க வச்ச மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க. பின்னாடி பக்கம் வந்து ஒரு குட்டி கார்ட்போர்டு வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ வந்து அது சாயாமல் இருக்கும். இப்போ அந்த தோகை மாதிரி பண்ணல, கொஞ்சம் பெருசாக அதை வந்து நான் ஒட்டி விட்டுறேன் இந்த உடம்பு பக்கம். ஒட்டினதுக்கப்புறம் அழகாக இருந்துச்சு. இப்போ பின்னாடி பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தோகையும் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்படி வந்து நான் ஒட்டிட்டேன். இதுக்கு பக்கத்தில் வந்து 2 இருக்கிற மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். 3 கட் பண்ணதுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் வளைவு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லீஃப் மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஷேப்பில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இல்லைனா ஷார்ட்டாக கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம அழகாக வந்து ஒட்டிட்டோம். இப்போ பார்க்கவே வந்து அழகாக இருக்குது. தனித்தனியாக இருக்கும் போது கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நான் கூட ஒழுங்காக வராதுன்னு நினச்சேன், ஆனால் ஒட்டினதுக்கப்புறம் அழகாக இருந்துச்சு. இப்போ குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே வந்து அந்த தலைக்கு மேலே வந்து ஒட்டிட்டுறலாம். அது என்ன கொண்டைன்னு சொல்லுவாங்களே, எனக்கு இது உண்மையாகவே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இப்போ அந்த 3 பீஸையும் வந்து நான் ஒட்டி விட்டுடுறேன். நடு சென்டரில் இருக்கிறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், சைடில் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து வரைஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஒட்டினது வந்து எல்லாம் ஈக்குவல் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் கட் பண்ணி வந்து விட்டுட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு நடுவில் இருக்கிறது பெருசாகவும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஷார்ட்டாகவும் வந்து கிடைக்கும்.
லைட்டாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி வந்து நான் விட்டுட்டேன். அப்போ வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து மயிலுக்கு வந்து அலகு இருக்குல்ல மூக்கு, அதுதான் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் ரெட் கலரில் கலர் பேப்பரில் தான் வந்து கட் பண்ணி வந்து ஒட்டியிருக்கேன். இது ஒட்டினதுக்கப்புறம் உண்மையாகவே பார்க்க வந்து அழகாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பேப்பரில் வந்து கண் வந்து வரைஞ்சி அதையுமே வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் வெயிலில் வந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து இருந்துச்சு. இதை நிற்கவுமே வந்து நம்ம வச்சுக்கலாம். எதனா வந்து ஷோ பீஸ் மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். வெயிலில் வந்து இந்த மாதிரி தான் அழகாக வந்து அது கிளிட்டர் மாதிரி அழகாக வந்து ஜொலிச்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.